வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் பெயர் ஆர். சுந்தரராஜன், எடப்பாடி அறக்கட்டளையைச் சேர்ந்தவர். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து அறங்காவலர் குழு தலைவர், செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து நில ஆசிரியர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு, நான் பேச இருக்கும் தலைப்பு எண்ணம் ஆராய்தல். எண்ணம் என்றால் என்ன? எண்ணமே நம் உடலில் ஓடுகின்ற முதல் படியாகும். இந்த எண்ணம் எங்கிருந்து எழுகிறது என்றால், நம் ஜீவகாந்தத்தின் ஒரு பகுதியாக உள்ள மனம் என்ற சொல்லிலிருந்தே ஏற்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த மனம் என்பது நம் உடல்களில் 5 புலன்களை ஆளுகின்ற பெரும் பேராற்றல் உடைய தன்மை உடையது. இந்த மனதின் மூலமே நாம் தொடர்ந்து மனித நல்வினைகளை செய்வதா அல்லது தீவினைகளை செய்வதா என்பதை நாம் உணர்ந்து கொண்டும் உணர வைத்து கொண்டும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம் உடலில் இந்த மனமானது நம்முடைய புலன்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்தையும், நம்முடைய ஜீவகாந்த சேமிப்பையும் அவையே எடுத்துக்கொள்கின்றன. இவற்றை நாம் போக்கி இந்த மனதிற்கு நாம் தெளிவுபடுத்தி கொண்டு, இந்த மனதிற்கு தேவையான 5 புலன்களுக்கு கட்டுப்பட்டு அதன் மேல் மீதி இருக்கும் ஜீவகாந்த சேமிப்பையே நாம் அறிவாக உயர்த்தி, அந்த அறிவே நாம் தெய்வமாக உணர வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் ஏற்படுத்தி கொள்ள எண்ணம் என்ற ஒன்றை நாம் வலுவாக நம் மனதிற்கு சொல்ல வேண்டும். இந்த எண்ணத்தின்பால் உள்ளவற்றை மனதிற்கு நாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு முன், இந்த எண்ணம் ஏன் தேவைப்படுகிறது என்றால், தேவை என்பது மனிதனின் இயல்பு. அவன் வாழும் வாழ்க்கைக்கு, அவன் குடும்பத்திற்கு, அவன் சமுதாயத்திற்கு என்று தன் தேவைகளை பெருக்கிக் கொண்டே போகின்றான். இந்த தேவைகளை நாம் குறைத்து கொண்டு, தேவைகளின்பால் உள்ள ஆசை, பேராசை, கோபம், சினம், வஞ்சம் என்று ஏற்படாமல், தன்னுடைய தேவைகளை தனக்கு உண்டான பொருளின் மூலமும், தன்னுடைய பணத்தின் மூலமும், தன்னுடைய உடல் உழைப்பின் மூலமும் தினந்தோறும் அவன் குறைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அதிகமாக வெகு விமர்சையாக, வெறும் செல்வந்தராக, பெரும் பணக்காரர்களாக கார் மற்றும் பணம் வைத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களைப் போல் நாம் இல்லையே என்று ஏங்குவதை விட, இறைவன் இன்று நமக்கு கொடுத்தது என்ன, நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அவற்றின் மூலம் நாம் என்ன செய்தால் நன்மை என்று நாமே சற்று சிந்தித்து, அந்த மனதிற்கு ஆதலை கொடுத்து, அந்த மனதின் வழியே நாம் எண்ணத்தின் மூலமாக தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி, தன்னுடைய உயிர் ஆற்றலை நாம் பதிவுபடுத்தி கொண்டு, அந்த உயிர் ஆற்றலை, ஜீவகாந்த ஆற்றலை, அருட்பேராற்றலை நாம் முழுமையாக அனுபவித்து, அந்த முழுமையின் பயனாக எண்ணத்தின் மூலமாக புருவ மத்தியில் வைத்து, புருவ மத்தியில் உள்ளவற்றை உச்சியிலே கொண்டு சென்று, தன் மூலமான உயிர் ஆற்றலின் இறைநிலையை நாம் அடைவதற்கு தேவையான அனைத்தையும் செய்யக்கூடிய வலு வேறு யாரிடமும் இல்லை. நம் மனதின் மூலம் எழுகின்ற எண்ணத்தின் மூலமே நிகழ்கின்றது என்பதை உணர்ந்து, நாம் தேவைகளை குறைத்து, மனதை கட்டுப்படுத்தி, மன ஓர்மைப்படுத்தி, அந்த மனதின் மூலம் நாம் அமைதியாகி, அமைதி என்ற பெயரிலேயே எண்ணத்தை உருவாக்கி, அந்த எண்ணத்தின் மூலமாக நம் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துகின்ற ஒரே பக்குவம் உள்ள ஒரு பொருள், ஒரு நிலை இருக்கிறது என்றால் அது இந்த மனிதனே என்பதை நம் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கெல்லாம் அருளி வைத்துள்ளார். அவற்றின் வழியே அவரின் பின்தொடர்ந்து நாம் வரும் நாட்களில் நம்மளுடைய கருத்துக்களையும், மற்றவர்களுக்கு தேவைகளை குறைத்து நன்மைகளை செய்து, நீங்கள் நல்லவையே செய்யுங்கள், தீயவதை விட்டு மற்றொற்றை எதையும் செய்ய வேண்டாம் என்று கருத்துணர்த்தி, அவர்களோடு நாமும் சேர்ந்து வாழ்ந்து எண்ணத்தை வலிமைப்படுத்தி, எண்ணத்தின் மூலமாக நாம் எழுகின்ற பிரச்சனைகளை நீக்கி, எண்ணத்தின் சிறப்புகளை உணர்ந்து, நம் எண்ணமே எல்லாமே மூல காரணமாக இருக்கின்றது என்பதை குறைத்து கொண்டு,
அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய எண்ணத்தின் பாலே நாம் வாழ்ந்து நாமும் வாழ்வோம், நம் குடும்பமும் வாழ்வோம், சமுதாயமும் வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் பல புதிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.